தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் பணத்தை விடுவிக்கும் வகையில் முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க வகையில் வெற்றிகரமாக மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி பதவியேற்றதும் அவரது முதல் கையெழுத்து எதுவாகவிருக்கும் என்பதே அனைத்து இந்தியர்களின் ஆர்வமாக இருந்தது. அந்த வகையில் விவசாயிகளுக்காக 20,000 கோடி ரூபாயை விடுவிக்கும் கோப்பில் பிரதமர் மோடி தனது முதல் கையெழுத்தை இட்டுள்ளார். வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் அலுவலகம் வந்த மோடிக்கு அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் இருபுறமும் திரண்டு நின்று ஆரவாரமாக கரவொலி எழுப்பி உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து நாட்டிலுள்ள ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 17வது தவணையை விடுவித்து பிரதமர் மோடி உத்தரவிட்டார். இதன் மூலம் 9,20 லட்சம் ஏழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 20,000 கோடி ரூபாயை விடுவித்து பிரதமர் மோடி தனது முதல் கையெழுத்தை போட்டுள்ளார். புதிய அரசின் முதல் முடிவு விவசாயிகளின் நலன் மீது அவர்கள் கொண்டுள்ள உறுதியை காட்டுவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தங்கள் அரசு விவசாயிகளின் வளர்ச்சிக்காக உறுதி கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு விவசாயிகளின் நலன் தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திடுவதே பொருத்தமானதாக இருக்கும் என குறிப்பிட்டார். இனிவரும் நாட்களிலும் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறைக்காக மேலும் அதிகமான பணியாற்ற விரும்புவதாக அலுவலக ஊழியர்களிடம் பிரதமர் மோடி நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். விவசாயத்துறையில் இடைவிடாத முன்னேற்றத்திற்கான தனது தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் விவசாய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் விருப்பம் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் கடந்த ஆட்சியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் இதன் தாக்கம் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தருவதை தன் முதல் கையெழுத்தின் மூலம் உணர்த்தியுள்ளார். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.